உபாகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம், உபாகமம் முதல் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 36வது வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். விதி உபதேச காண்டம் முதல் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. அப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தில் இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்படியும் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார் என்பது. ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரு, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரு, தேவரி இந்த காலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் நின்று உம்மை துதித்து பாட உம்முடைய ஆச்சரியமான கிருபைகளை குறித்து நாங்கள் பாடி மகிழ கிருபை பாராட்டின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையோடு கூட ஆசீர்வாதத்தை கூட்டித்தாங்க. வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடிக்கு தேவரி உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தினால அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையிலும் கூட சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த கூட்டமானது வாக்குத்தத்தம் கூட்டம் கிடையாது. இந்த பைபிள் முழுவதும் வாக்குத்தத்தம் தான். ஒரு விசுவாசிக்கு எந்த சூழ்நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் இந்த வேத வசனத்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் சொந்தமாக்கி கொள்ள முடியும். மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. இந்த பைபிள் முழுசும் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது கையளிக்கப்பட்டு இருக்கிறது. பிரச்சனை வருகிற நேரத்தில் அந்த வசனத்தை எடுத்து நீங்க உரிமை கோர முடியும். தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரு. இந்த காலங்களிலும் கூட தேவனுடைய சமூகத்துல கூடி அவரை தொழுது கொள்வதில் எந்த விதமான தடை கிடையாது. பிறவா கிறிஸ்தவர்கள் அனுதினமும் கூடி வேத வசனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆகவேதான் மற்ற சபையை விட அந்த பிறவா கிறிஸ்தவர்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையிலும் அவங்க வளர முடிந்தது. ஆகையினால நேரம் கிடைக்கிற இப்படிப்பட்ட நல்ல சமயத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்து தேவனை தொழுது கொள்ளவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் அவருடைய சமூகத்துல இருக்கிற அந்த மேலான சிலாக்கியத்தை விட வேற ஒரு பெரிய சிலாக்கியம் இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனத்தை பார்த்து மிக சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உபாகமம் நமக்கு தெரியும். மோசே எழுதின 5 புத்தகங்களிலே கடைசி ஆகமம் உபாகமம். இதுக்கு தமிழ்ல சரியான விளக்கம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஒரு காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் உபாகமம். அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படி பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன தேவனுடைய பிரமாணங்களை திரும்ப ஒரு விசை அவருக்கு நினைவுபடுத்தி உபதேசிச்ச, அதாவது நடந்து முடிஞ்சதெல்லாம் திரும்ப ஒரு முறை ஜனங்களுக்கு அதை நினைவுபடுத்தின ஒரு புத்தகம் தான் உபாகமமா இருக்கிறது. ஒருவேளை இது தெலுங்குல விதி உபதேச காண்டம், இன்னும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆங்கிலத்துல 2 விதமான சட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நோக்கம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இதுல சாபமும் ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. அப்படியே இதுக்கு எதுக்கு இந்த காரியத்தை அவர் எழுதினார்? ஏற்கனவே நடந்து முடிந்ததை, ஏற்கனவே எதெல்லாம் நடந்ததோ அதை திரும்ப ஒரு முறை மோசே அவரால் நடத்தப்பட்ட அந்த கடைசி அந்த ஜெனரேஷனுக்கு அவர் நினைவுபடுத்துவதான ஒரு விஷயம். இங்க அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேவன் எதை செய்தாரோ
அந்த காரியத்தை திரும்ப ஜனங்களுக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். இப்ப அவங்க பிரயாணப்பட்டு எங்க வந்துட்டாங்க அப்படி பார்த்தோம்னா, யோர்தானுக்கு அக்கறையில வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மோசையினுடைய ஊழியம் முடிவடைய போகிறது. ஊழியம் இப்போது யோசுவாவின் கரத்துல அளிக்கப்பட போகிறது. மோசே அந்த கடைசியாக அவருடைய பிரயாண ஓட்டத்துக்கு நேராய் வந்த பிறகு முதல் சந்ததியினால் ஏறக்குறைய எகிப்தை விட்டு கடந்து வந்த செங்கடலை தாண்டின எல்லாரும் இப்போ மறிச்சிட்டாங்க, யாரும் கிடையாது. இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய நபர்கள் யார் அப்படி பார்த்தோம்னா, மோசே, யோசுவா, காலேப், மற்ற பழைய மக்கள் எல்லாரும் வனாந்திரத்துல மரித்து போயாச்சு. இப்போ ஒரு புதிய ஜெனரேஷன், ஒரு புதிய சந்ததியினர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பழைய காரியங்கள், நடந்த பழைய காரியங்கள் எதுவும் ஞாபகம் இல்லை. அப்ப அந்த புதிய மக்களுக்கு இவர் நினைவுபடுத்துகிறார், நீங்க அங்கிருந்து வந்தீங்களே, இவங்களுக்கு செங்கடலுடைய அனுபவம் தெரியாது, இவர்களுக்கு எகிப்தில நடந்த அனுபவத்தை ஒருவேளை காது வழியா கேட்டு இருப்பாங்க, அதை பிராக்டிக்கலா அவங்க பார்க்கல. அப்ப இவங்களுக்கு என்ன நடந்தது என்பது கூட தெரியாது. அப்ப மோசஸ் சொல்றாரு, நீங்க அங்கிருந்து வந்தீங்களே, வர நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளையை அப்படியே தோல்ல சுமந்துகிட்டு வருவது போலவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாரு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவிலே அக்கினியிலும் பகலிலே மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரு. அப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். அந்த ஜனத்துக்கு நிகர் வேற யாரு வரவே முடியாது. தேவன் பிரத்யட்சியமான தரிசனங்கள், தேவனுடைய சத்தத்தை இந்த மனுஷன் இந்த காதுகளில கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சத்தத்தை அவங்க பார்த்தாங்க. திடீரென்று தேவன் என்ன செய்வார்? அப்படியே பிரத்யட்சியமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வருவார். அதை ஜனங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அவருடைய தேவைகளை தேவன் சந்தித்துக் கொண்டு வந்தார். ஆகிய இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை எல்லாம் அவருக்கு நினைவுபடுத்தி அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை மோசே அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. இப்ப ஏறக்குறைய எகிப்தை விட்டு அவங்க புறப்பட்டு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் முடிவில் அந்த வாலிப அல்லது அந்த புதிய சந்ததியினருக்கு இவர் உபதேசிக்கிற நடந்ததெல்லாம் நடந்துச்சுப்பா. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு? நாங்க பிரயாணப்பட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள, கொஞ்ச நாளுக்குள்ளாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அவருக்கு வாக்கு பண்ணினார். அந்த தேசத்தை நாம போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல யோர்தானுக்கு இக்கரையில நாம வந்திருந்தோம். அப்ப என்ன நடந்துச்சு? இங்கு உள்ள ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்க வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க பலவான்களா அல்லது பலவீனர்களா, அது ஒரு பெரிய அரணிப்பான நகரமா, அதற்கு குறிச்சு நாம வேவுக்காரரை அனுப்பி அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு பிறகு நாம போய் என்ன செய்யலாம், அந்த பட்டணத்தை பிடிச்சுக்கலாம். அப்படி மோசே சொல்லல. ஜனங்க சொன்ன உடனே மோசே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 கோத்திரத்திலும் உள்ள ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்து 12 கோத்திரத்தில் உள்ள நபர்களையும் 12 பேர் என்ன செய்யறாரு, அங்க இருந்து கானானுக்கு அனுப்புகிறார். அவங்க பிரயாணப்பட்டு 12 பேரு இந்த 12 சந்ததியினருக்கு பிரதிநிதியாக இருந்தாங்க. 12 சந்ததியினருக்கு 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ள போனாங்க. கானானுக்குள்ள போய் அந்த தேசத்தை 40 நாள் சுத்திட்டு வராங்க. கானானுக்குள்ளாக போயிட்டாங்க. அங்க உள்ள ஒவ்வொரு பகுதியை போய் பார்க்கறாங்க, அங்க போய் பார்க்கறாங்க. ஆனா அரணிப்பான நகரம், பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது. அங்க உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப உயரமானவங்க, பலசாலிகள், அதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்து அவங்க வயல்வெளியெல்லாம் போய் பார்க்கறாங்க. ஓ, அது அற்புதமா இருந்தது. அங்க நடந்த ஒவ்வொரு காரியத்தை பார்த்தாங்க, அது எல்லாம் அற்புதமா இருந்தது. ஒரு வருஷத்துக்குள்ள வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். என்னாகமம் 13, 17, 18. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும்
அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரத்தில் குடியிருப்பவர்களோ கோட்டைகளில் குடியிருப்பவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பானதோ இழப்பானதோ என்றும் அது விருட்சங்கள் உண்டோ இல்லை என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அக்காலம் திராட்சை முதல் பலன் பழுத்த காலமாய் இருந்தது. போதும். இவங்க போய் பாக்குறாங்க, மோசேவிற்கு நிறைய ஆலோசனை சொல்லி அனுப்புறாங்க. 12 கோத்திரத்துக்குரிய 12 பிரதிநிதிகள் அங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கானானுக்குள்ள போயிட்டாங்க. அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு 40 நாட்கள் ஆனது. போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த நேரம் பாத்தீங்கன்னா திராட்சை பழத்துல பழுத்து குலுங்கக்கூடிய ஒரு காலமா இருந்தது. அப்ப எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அவங்க இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு திராட்சை செடிகள் இருக்குது. அந்த திராட்சை பாத்தீங்கன்னா அப்படியே மிகப்பெரிய கொலை. அங்க உள்ள மாதுளத்தை போய் பார்த்தாங்க. அங்க உள்ள பாத்தீங்கன்னா அத்திப்பழத்தை பார்த்தாங்க. எல்லாமே தேவன் அந்த ஜனத்துக்கு என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையிலே பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தேசமா இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிறதுனா இப்படி கூட வியாக்கியானம் படுத்துகிற ஊழியக்காரெல்லாம் பார்த்திருக்கிற. மலையில இருந்து அப்படியே தேன் ஊத்தும், அப்படியே பால் ஊத்தும், அப்படி கிடையாது. செழிப்புக்கு அடையாளம் பாலும் தேனும் ஓடுகிறது என்றால் தேவனால செழிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அடையாளமாகத்தான் அந்த தேசத்தில் உள்ள அத்தனையும் செழிப்பு செழிப்பு செழிப்பு. அது போலவே அங்க உள்ள கனி வர்க்கங்கள் மற்ற இடத்தை பார்க்கிலும் அந்த இடம் செழிப்பு மிகுந்த ஒரு இடமா இருந்துச்சு. அங்க உள்ள எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு அத்தி மரத்தினுடைய அந்த குலையை பாக்குறாங்க. அந்த குலையை பார்த்த உடனே இதை கொண்டு வர மோசம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு அத்தி பழத்தினுடைய குலையை எடுத்து ஒரு நீண்ட தடியில சென்டர்ல மாதிரி 2 பேர் தோல்ல கட்டுவாங்க. அப்ப அந்த அந்த குலை எவ்வளவு பெருசு இருந்திருக்கு பாருங்க. அங்க கொஞ்சம் மாதுளை பழங்கள் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்தாங்க. அங்க கொஞ்சம் அத்தி பழங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்திற்கு ஒரு பேர் வச்சாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அங்க அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் 24வது வசனம், திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடத்துக்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அந்த இடத்துக்கு எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்ற ஒரு பெயர் வைத்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா குலை அல்லது திராட்சை குலை. அந்த பேரை வச்சுட்டு இந்த 12 பேரும் போய் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசம் உண்மையாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசமா இருந்தது. சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்து காதேசுக்கு திரும்பி வராங்க. இப்ப மோசே பிரயாணத்துல எங்க இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா காதேஸ் என்ற அந்த பகுதியில இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கி இருக்கிறாங்க. காதேஸ் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா பரிசுத்தம். காதேஸ் என்றால் பரிசுத்தம் என்ற அர்த்தம். இவங்க அங்க காதேஸ்ல தங்கி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கானானை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாங்க. அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்வது ஏறக்குறைய ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்ணின அந்த இடமா இருந்தது. இப்போது வாக்குத்தத்தம் இவர்களிலே முழுமை அடைகிற ஒரு காலம். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். வாக்குத்தத்தம் இவர்களிலே ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்குத்தத்தத்துக்கு அருகாமையிலே கிட்ட நெருங்கி வந்தாச்சு. அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளணும். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னாடி காடேஷ் என்ற இடத்தில அவங்க தங்கினாங்க. காடேஷ் என்றால் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அந்த இடத்துல தேவன் நிறுத்திட்டு இந்த ஜனத்தை கானானுக்கு அனுப்புறாங்க. 40 பேர் போறாங்க. 12 பேர் போறாங்க. 40 நாளுக்கு பிறகு அவங்க திரும்பி வராங்க. அவங்களுடைய அந்த ரிசல்ட்டுக்காக முழு சபையாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து 40வது நாள் திரும்ப இவங்க காதேசுக்கு வராங்க. காதேசுக்கு வந்த பிறகு எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய தடியில 2 பேரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வராங்க. பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆச்சரியப்பட்ட உடனே அந்த கனி வர்க்கத்திலே உள்ள அங்க உள்ள ஒரு சிலர் அதை ருசி பார்த்தாங்க. அங்க உள்ள அத்திப்பழத்தை பாருங்க. நம்ம இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட்டது கிடையாது. அத்திப்பழத்தை டேஸ்ட் பண்ணுங்க. திராட்சை பழங்கள், மாதுளை, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வந்த பிறகு 10 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படி பார்த்தோம்னா 28வது வசனம்,
ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பாளர்களும் மிகவும் பெரியவருமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அணையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தித்து கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரை ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளையும் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். 10 பேர் அங்க உள்ள எல்லாவற்றையும் பார்த்த பிறகு இங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, அதுல உள்ள அந்த அங்க கொண்டு வந்த அந்த கனி வர்க்கத்தை எல்லாரும் கூட ரொம்ப டேஸ்ட், அப்படிப்பட்ட கனி வர்க்கத்தை அவங்க பார்த்தது கிடையாது. இப்படியே பேசிட்டு இருக்கிற நேரத்துல 10 பேர் சொல்றாங்க, அப்பா அந்த தேசம் ரொம்ப பயங்கரமானது, அங்க நம்ம பார்க்கலும் அவங்க ரொம்ப உயரமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஏனாக்கின் புத்திரர், அவங்க போய் நம்மளால ஜெயிக்க முடியாது, அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான பட்டணம். அப்படி சொன்ன உடனே அந்த செய்தியை 10 பேர் சொன்ன உடனே ஜனங்களுக்குள்ளாக ஒரு விதமான பயம் ஏற்பட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 14வது வசனம், அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். கனியை புசிச்சாங்க, அந்த தேசத்தை குறித்து கேள்விப்பட்டாங்க. இப்போது 10 பேருடைய வார்த்தை கேட்ட உடனே எல்லாரும் அழுது புலம்பி ராத்திரி முழுதும் அழுதுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்தீங்க, நாங்க எகிப்திலே மடிந்து போயிருந்தா நலமா இருந்திருக்கோமே அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில அவங்க என்ன நினைச்சாங்க அப்படி பார்த்தோம்னா, ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம திரும்ப என்ன செஞ்சலாம், எகிப்துக்கே திரும்பி, 4வது வசனம், நாம திரும்ப எகிப்துக்கே திரும்பி போயிடலாமே. அந்த நேரத்துல மோசையும் மாறனும் முகம் குப்புற விழுந்தார்கள், தேவனுடைய சமூகத்தை நோக்கி போனாங்க. எல்லாரும் அழுதாங்க, தேவனுக்கு கோபம் வந்தது. தேவன் அங்க என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா, இந்த ஜனங்க என்ன 10 முறை சோதிச்சுட்டாங்க, என்ன விசுவாசிக்காம போயிட்டாங்க. 10 முறை நான் மகத்தான காரியங்களை செய்திருக்கிறேன், அதிசய அற்புதம் நிகழ்த்திருக்கிறேன். 10 முறை எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, அழறாங்க, கூக்குறாங்க, என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனாங்க. இதுல இருந்து நான் சபைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, நான் அடிக்கடிக்கு சொல்றது போலவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர்படுக்கையை போல வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை, அதனால ஒருவேளை நீங்க அப்படியே கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே அப்படியே நீங்க அழிந்து போகிறீங்க, இல்லையா? கிறிஸ்து சகலத்தையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. கிறிஸ்துவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயம் உண்டு, நாளையை குறித்து ஒரு நிச்சயம் உண்டு. காரணம், கிறிஸ்து அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தீர்த்திருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து எந்த பயமும் கிடையாது. காரணம், தாவீது சொன்னது போலவே, என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நாளைக்கு எனக்கு என்ன தெரியாது, ஆனா சர்வ பலமை படைத்த தேவனாகிய கர்த்தர் என்னுடைய காலங்களை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏதோ சில தோல்விகள் ஏற்படும். சில நேரங்களில் சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார், சில நேரங்களில் சில போராட்டங்களை தேவன் அனுமதிக்கிறார். அந்த போராட்டம், அந்த வியாதி வந்த பிறகு நாம பல நேரங்கள் என்ன செய்யறோம்னா, அதை நினைச்சு வருஷ கணக்கில் அடிக்கடிக்கு நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு சில மக்களுடைய உபதேசம் இப்படியா இருக்கும், நாம அழுது ஜெபம் பண்ணா ஆண்டவர் பதில் கொடுத்துருவார். அண்ணாள் அழுதாள், ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. எசேக்கியா அழுதான், வசனத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை அதெல்லாம் உண்மைதான். அண்ணாள் காலம் முழுசா அழுதுட்டு இருக்கல, எசேக்கியா காலம் முழுசா அழுதுட்டு இருக்கல. இங்க உபதேசம் என்ன வருதுன்னா, அழுதான் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. இல்லை ஐயா, நம்ம பிள்ளைங்க தொடர்ந்து ஒரு முறை அழுதுட்டா பால் கொடுத்துட்டோம், குழந்தைக்கு வச்சுங்க,
அது பால் குடிச்சிட்ட பிறகு திரும்ப அழுதுட்டு இருந்தா, சரி குழந்தைக்கு இன்னும் பசி முடியல, இன்னும் கொஞ்சம் அம்மா பால் கொடுப்பாங்க. அது திரும்ப திரும்ப அன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டு இருந்தா குழந்தைய பார்த்து என்ன நினைப்போம், ஒண்ணு அதுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது பார்ப்போம். அதுக்கு உடம்பு எல்லாம் நல்லா இருந்த தொடர்ந்து அழுதுகிட்டு இருந்தா கடைசியில் அம்மா என்ன தெரியுமோ, வெளிப்படையா சொல்றாங்களே இல்லையா, மனசுல சனியா ஏன் தான் தெரியல, இது அழுதுகிட்டே இருக்குது. நம்முடைய தேவன் என்ன யோசிக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, தம்முடைய பிள்ளைங்க எல்லா காலங்களிலும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு சொல்றாரு பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பல நேரங்களிலே நாம நடந்து முடிஞ்ச அந்த காரியத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருப்போம். அதையே குறிச்சு கதையா பேசியிருப்போம், மற்றவங்க கதையா பேசியிருப்போம். இல்லை ஐயா, தேவன் உன்னை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு மகத்தான ஒரு திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சின்ன பிரச்சனையோ வியாதியோ போராட்டத்தை பார்த்து எப்ப பார்த்தா நினைச்சு அழுதிருக்கிற உன்னை பார்த்து தேவன் வேதனைப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்க அழுத உடனே அது கர்த்தருக்கு கோபத்தை வரவழைத்தது. தேவனுக்கு இறக்கம் பண்ணல, கர்த்தர் கோபப்பட ஆரம்பிச்சா. ஏன்னா இந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்காமல் போயிட்டாங்க. காரணம் என்ன? இந்த ஜனங்களை விசுவாசத்துல வளர்ப்பதற்காகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே எகிப்துல பாவம் பேர் என்னங்க, பார்வோனா, அவனுடைய இருதயத்தை தேவனே கடினப்படுத்தினார். எதுக்கு? உங்க பிள்ளைக்காக. தேவன் அப்படிதான் செய்வாரா? அவன் கோபாக்கனைக்குரிய பாத்திரம், கோபாக்கனைக்குரிய பாத்திரம், அவன் மனம் திரும்ப மாட்டான்னு தெரியும். அதனால தேவன் என்ன செஞ்சானா, அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு தொடர்ந்து 10 அற்புத அடையாளங்களை நிகழ்த்தி காட்டினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. பார்வோன் தான் பெரியவன், பார்வோன் வணங்கின தேவன் பெரியவன் என்று இந்த ஜனங்கள் கூட நினைக்கிற அளவுக்கு பார்வோன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இல்ல, பார்வோனுடைய தேவனை பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசனை சிருஷ்டித்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் மகா பெரியவர், அவர் சிருஷ்டிகர்த்தர் என்பதை தம்முடைய ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் தேவன் என்ன செஞ்சார், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டு 10 வாதைகள். எகிப்துல 10 வாதை நடக்கும். பக்கத்துல உள்ள கோசன்ல அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. எகிப்துல தவளைகள் வரும், கோசனில நிம்மதியா தூங்குவாங்க. எகிப்துல கல்மழை பொழியும், கோசனில அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. எகிப்துல பேன்கள் வரும், கோசனில அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. இப்படியாக தொடர்ச்சியாக கடைசி வாதையாக தளச்சின் பிள்ளைகள் எல்லாம் செத்து போய் மடிந்து போயிட்டு இருக்காங்க. எகிப்து முழுவதும் கூக்குரல், மிருக ஜீவங்கள் முதற்கொண்டு ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து அடிமைகளுடைய வீடுகள் வரைய ஒரே பெரிய கூக்குரல். பக்கத்துல இருக்கிற இந்த சின்ன கூட்டம், அடிமைகள் அந்த கூட்டத்துல எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். எதுக்கு? நீ ஆராதிக்கிற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் மகா பெரியவர். தம்முடைய ஜனத்தை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் சூழ அக்னி மதிலா இருக்கிறவர் என்பதை ஜனங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை நான் செஞ்ச பிறகு எகிப்தை விட்டு அணி அணியா புறப்பட்டு வந்தாங்க. அவங்க சுட்டிக்கிட்டு போனா ஷார்ட்கட்டு. ஆனா ஒருவேளை பார்வோன் வந்து யுத்தம் பண்ணிட்டா ஜனங்க மடிந்து போவார்கள் அல்லது சோர்ந்து போவார்கள் நினைச்சு தேவன் செங்கடலுக்கு அருகாமையில வழிநடத்தி கொண்டு வந்தார். எல்லாரும் நின்றுட்டாங்க, வழியே கிடையாது. பார்வோன் நினைச்சிட்டான் வழி கிடையாது, இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, இவங்க ஈஸியா கொன்று போடலாம். பார்வோனுடைய சேனையோடு கூட 600 ரதத்தோடு கூட அவன் திரும்பி வருகிறான். வழியே இல்ல, வேற வழி கிடையாது. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவனாக இருந்தார். உலக சரித்திரத்துல கடல் முதல் பிரிந்து போச்சுன்னா எகிப்துல தேவனாகிய கர்த்தர் மோசையின் காலகட்டத்துல குறுக்க நின்ற கடலை தேவன் 2ஆக பிளந்தார். அதன் நடுவில் வெட்டாந்தரையில கடல் பிரிஞ்சு போயிட்டு தனியில வெட்டாந்தரையில ஜனங்கள்லாம் நடந்து போகுது. கடலை தாண்டினாங்க. உடனே எல்லாரும் பாட்டுலாம் பாடாங்க, டேம்பரிக் அடிச்சு எல்லாரும் பாட்டு போனாங்க. கர்த்தாவே தேவர்களில் உங்க ஒப்பானவர் யார்? பாட்டெல்லாம் பாடினாங்க. தண்ணி கிடைக்கல, கண்மலையிலிருந்து தண்ணி குடிச்சாங்க. சாப்பாடுக்கு வானத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். இப்படியெல்லாம் தேவன் போஷித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல, வாக்கு தத்தத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய நேரத்துல, வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்கிற நேரத்துல கிட்ட நெருங்கியாச்சு. ஜனங்க அவிசுவாசித்து தேவனை கோபம் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, பிரச்சனையை பார்க்கிலும், போராட்டத்தை பார்க்கிலும், சோதனையை பார்க்கிலும், நடந்து முடிந்த நிகழ்வை பார்க்கிலும் உங்க தேவன் மகா பெரியவர்.
அவருடைய எதிர்காலத்தை அவர் பெரிய திட்டம் போட்டு நம்ம மனுஷாரிக்கு புரிஞ்சுக்க முடியாது. முதலாவது ஒரு விசுவாசி தன்னுடைய தேவன் மீது நம்பிக்கையுடையவனா இருக்கும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், இனிமேல் இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம் இன்னும் அற்புதமா இருக்க போறான். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், நாளைக்கு எங்க பிள்ளைகளை எங்க குடும்பமா இன்னும் அற்புதமா இருக்க போறோம். நாங்க தேவனை பற்றி கொண்டு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில வளர வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமா இருக்குது. இந்த ஜனங்க எல்லாத்தையும் ருசி பார்த்தாங்க, வாக்குத்தத்தத்தை கூட என்ன செஞ்சிட்டாங்க, டேஸ்ட் பண்ணிட்டாங்க. பவுல் சொல்றாரு, வாசிக்கிறாங்களா? அது என்ன அதிகாரம்? எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரமா? ஒரு தரம் பிரகாசித்து பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் ஆமென். பவுல் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவர் ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையை அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். தேவனுடைய வாழ்க்கையை மகத்தான காரியங்கள் செய்திருப்பார். ஒண்ணுமே இல்ல, தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்திருப்பார், அற்புதமா நடத்திருப்பார். தேவன் நம்மை வடிவமைக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ பிரச்சனை சோதைய அதையே நினைச்சு காலகாலமாக ஒரு மனுஷனோ ஒரு மனுஷிய ஒரு விசுவாசிய யாராவது அழுதுகிட்டு தேவன் அவர்களை பார்த்து வேதனைப்படுவார். என்ன சொல்லுவார்? நீ அழுத பார்த்து ஆண்டவர் மனம் இருக்குவார். இல்ல இல்ல இல்ல, நம்ம அழுத பார்த்து தேவன் மனம் இருக்க மாட்டார். நீ ஏன் விசுவாசிக்காம போயிட்ட? பேதுரு இயேசு கடல் மேல நடந்து போய்கிட்டே இருக்காரு, அத ஒரு ஆவியை நினைச்சிட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்படி இயேசு சொல்றாரு, நான் தான். அப்படி சொன்ன உடனே இந்த மகத்தான பெரிய அப்போஸ்தலர் இருக்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் சொல்ற, ஆண்டவரே நீராயானால் நானும் வருவதற்கு அதிகாரம் கொடுங்க, அனுமதித்தாங்க, நடந்து வாங்க. அவர் இயேசுவை பார்த்துட்டு போறாரு, கடல் மேல நடந்துட்டாரு. அவர் ஒருவரே கடலின் மேல் நடக்கிறவரா இருக்கிறார். யோபு சொல்றாரு பாருங்க, அவர் ஒருத்தர் தான் கடல் மேல நடக்க முடியும். இன்னைக்கு சில நேரத்தில் சொல்றாங்க, சில பேர் இப்படியே சொல்றாங்க, அவருக்கு தான் நடக்க முடியும், வேற யாரும் கடல் மேல நடக்க. உண்மை அதுதான், அவர் ஒருத்தர் தான் நடக்க முடியும். ஆனா அவர் நடந்த பிறகு அவருடைய மக்கள் நடக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் இப்படியாக வியாக்கியானப்படுத்துறார், ஏன் பேருக்கு விழுந்துட்டா தெரியுங்களா? அவர் ஒருத்தர் நடக்க முடியும், பிராமிஸ் அவர் ஒருத்தர் நடக்க முடியும், உண்மை அதுதான், அவர் தான் நடக்க முடியும். ஆனால் அவர் நடந்த பிறகு அவர் விசுவாசிக்கிற நீங்கள் நடக்கலாம். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியையும் செய்வான், அதை பார்க்கணும். பெரிய கிரியை கிடையாது, அவரை விட பெருசா யாரும் செய்ய முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தர், அதை பார்க்கலும் அதிகமாக 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 செய்ய முடியும். அப்படியே விசுவாசி நடக்க முடியுமா? சூழ்நிலை வறுமையானால் தண்ணீர்களை கடப்ப அவைகள் உண்மையில் பிறழ்வது கிடையாது. பிராமிஸ். பேதுரு நடந்தாரு, இயேசுவை பார்த்து நடந்துகிட்டே இருந்தாரு. அவங்க ஏறக்குறைய மீனவரா இருந்தாங்க, அவனுக்கு கடலை பார்த்து எல்லாவற்றையும் தெரியும். நடந்து போயிட்டு இருந்தா, ஏனோ தெரியல, ஒருவேளை அவர் கடலை பார்த்திருப்பார், சூழ்நிலையை பார்த்திருப்பாரு. இயேசுவை பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஒருவேளை சற்று விலக்கி இருக்கலாம் நினைக்கிறேன். கடல்ல முழுக ஆரம்பிச்சார், ஆண்டவரே என்னை ரட்சியும். இயேசு நடந்து வந்து கையை பிடிச்சி மேல தூக்குறார். தூக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். யாராச்சும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? ஏன் பயப்பட்டு அற்ப விசுவாசி. அதுக்கு என்ன அர்த்தம்? அற்ப விசுவாசி என்ன? ஆங்கிலத்துல லிட்டில் ஃபெய்த், குறைஞ்ச விசுவாசம் உடையவனு. என்ன சொல்றாருன்னா, சின்ன கொஞ்சமா விசுவாசம் உடையவனு அப்படிதான் தேவன் திட்டாரு. தமிழ்ல அழகா இருக்கு, அற்ப விசுவாசி. அது அற்பம். நம்ம தமிழ்ல பேச்சு வழக்கில் பாத்தீங்கன்னா அந்த அற்ப விசுவாசின்றது வந்து அது ஒரு விதமா நமக்கு அது ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல. ஆங்கிலத்துல லிட்டில் ஃபெய்த், குறைஞ்ச விசுவாசம் உடையவனு. அப்ப தேவன் எதை விரும்புறான் நம்ம கிட்ட? ஒரு விசுவாசி வளர்கிற நேரத்துல அவன் வளர்ந்து 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 விசுவாசம் அவனை பெருக செய்யணும். தேவன் அதற்காக தான் தம்முடைய ஜனங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுவார், தாவீதை தேவன் என்ன செஞ்சாரு? கோலியாத்துக்கு முன்னாடி நிற்பதற்கு முன்னாடி ஒரு முறை
அந்த ஆட்டு மந்தைகளிலே ஒரு கரடியை தேவன் அனுப்பினார். கரடி வந்து ஒரு ஆட்டை பிடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. ஐயோ அம்மாடி, அவர் பயந்துட்டு இல்ல, அவன் பின்னாடி போனான், கரடியை அடிச்சான், அது கையில உள்ள அது வாயில உள்ள அந்த ஆட்டை அவன் பிடிச்சிட்டு கொண்டு வர ஆரம்பிச்சான். பரவாயில்ல, குட். தேவன் பார்த்தார். முதலாவது பரீட்சையில தாவீது பாஸ் ஆயிட்டாரு. கொஞ்ச காலம் ஆச்சு, தேவன் ஒரு மிகப்பெரிய சிங்கத்தை அனுப்பினார். சிங்கமே பிடிச்சிட்டு போயிடுச்சு. தாவீது கரடியை பார்த்தவரு, சிங்கமாட்டா சிங்கம், போனாரு, சிங்கத்தையும் அடிச்சாரு, ஆட்டை கொண்டு வர ஆரம்பிச்சாரு. தேவன் அவனை விசுவாசத்துல அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க மந்தையிலே தான் கரடி வந்துருச்சு பிரதர், எங்க மந்தையிலே தான் பிரதர் சிங்கம் வந்துருச்சு பிரதர். அந்த மந்தையில பாருங்க ஒண்ணுமே கிடையாது. அவன் வேற, நீ வேற. நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவன் மந்தையில சிங்கம் வர வேண்டிய அவசியம் கிடையாது, கரடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், தாவீது வெறும் ஆடு மேய்க்கிறவன் கிடையாது. அவன் முழு இஸ்ரவேல் சமஸ்த ஜனத்தையும் மேய்க்கக்கூடிய மிகப்பெரிய மேய்ப்பனா இருக்க போகிறான். அவன் ராஜாவாக இருக்க போகிறான். அவனுடைய சிங்காசனம் காலகாலமாக நித்திய சிங்காசனமா இருக்க போகுது. அதற்காக தேவனாகிய கர்த்தர் அவனை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். 2 முறை ஜெயிச்சுட்டாரு. அதுக்கு அடுத்த ஒரு பெலிஸ்தியன் வந்து 40 நாள் இஸ்ரவேலை கலங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தேசத்திலேயே மிக உயரமான ராஜா சவுல், அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு பலசாலி. அப்படி இருந்தும் சவுலு கூட பயந்து நடுங்கி கட்டிருக்கிற காலகட்டத்துல அண்ணனுக்கு கொஞ்சம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு விசாரிக்க போன பையன் விஷயத்தை கேட்கிறான். கேட்டா அவன் என்னென்னவோ பேசுறான், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான். இந்த பையனுக்கு கோவம் வந்துச்சு. நான் போய் அவனை ஜெயிக்கிறேன். எல்லாருடைய பார்வைக்கு அது பரியாசமா இருந்து, ஏப்பா உனக்கு என்ன தெரியும், ஆடு மேய்க்கிற பையன், உனக்கு சண்டைலாம் எதுவும் தெரியாது, அவா இவரு ஒட்டாரமா இருக்கல, நான் போய் ஜெயிக்கிறேன். பார்த்தாங்க, வேற வழியெல்லாம் ராஜா கிட்ட கொண்டு போனாங்க. ராஜா பார்த்து சொல்ற, எப்பா தம்பி நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ. தாவீது சொல்ற, இல்ல 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 இல்ல, உங்க அடியான் ஒரு முறை ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிற போது ஒரு முறை கரடி, ஒரு முறை சிங்கத்தை நான் ஜெயிச்சேன். கரடிய கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பி வைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேயோட கையிலிருந்து கூட என்னை தப்பிக்க வல்லவரா இருக்கிறார். ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அது அவனுக்கு அப்பியாசம் இல்லை, பழக்கம் இல்லாதபடினால எல்லாத்தையும் கழட்டிட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய போர் சேவகன், மிகப்பெரிய யுத்த வீரன, ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற பையன் கொஞ்சம் கல்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கையில ஒரு தடி எடுத்து போய் ஜெயிச்சுப்பான. ஏனால் உலக வரலாற்று உலக சரித்திரத்துல தாவீது மகத்தானவன். காரணம் என்ன? இந்த தாவீது தேவன் விசுவாசத்துல பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சார். ஒரு முறை ஒரு கரடி, ஒரு முறை சிங்கம், 3வது கோலியாத்து. முடிஞ்சதா நீ சிங்காசனம். அது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூட எதிர்காலங்களை குறித்து தேவன் வடிவமைத்து கொண்டிருக்கிற நேரத்துல நாம நடந்த ஒரு விஷயத்தை பார்த்து எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தா தேவன் நம்மை பார்த்து சொல்வாரு, அற்ப விசுவாசம் சொன்னா கூட பரவாயில்ல. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு? நாமளே நினைச்சுப்போம், நான் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே எனக்குத்தான் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எனக்குத்தான் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தானா ஆண்டவர் என் மூஞ்ச பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டார். அது ஒரு அழமூஞ்சி, அதை போய் மூஞ்ச பார்க்காதங்க. தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், என் தேவனை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களை தேவனுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்க அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க, 10 வாழையை பார்த்தாங்க, செங்கடல் பிறந்ததை பார்த்தாங்க, கண்மலையில வந்த தண்ணீரை குடிச்சாங்க, வானத்திலிருந்து வந்த மண்டாவை புசிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, பகலிலே மேகஸ்தம்பத்தை பார்த்து வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலகட்டத்துல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனபடினால சபையில தேவனுடைய கோபம் வந்தது. கர்த்தர் கோபப்பட்டு எல்லாரையும் அழிக்க நினைச்சாரு. மோசே ஆண்டவர் சொல்ற, ஐயா இவ்வளவு தூரம் நீங்க நடத்திட்டு வந்தீங்க, கிட்ட வந்தாச்சு, ஒருவேளை நீங்க எல்லாரையும் அழிச்சிட்டீங்கன்னா மற்ற ஜனங்க என்ன நினைப்பாங்க? அவங்க தேவனாகிய கர்த்தரால அந்த தேசத்துக்கு கொண்டு போக முடியல, ஆகையினால அவர் அழிச்சு போட்டுருவாங்க. ஐயா உங்க நாம தூசிக்க, ஐயா அப்படி எப்படிப்பட்ட மனுஷன் ஐயா? கிறிஸ்துவுல இருந்து பேசினா, கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதவிக்க கூடியவரா இருந்தா கர்த்தர் சொல்ற, சரி 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 ஒண்ணு கவலைப்படாத, உன் வார்த்தையின்படி அவர்களை மன்னிச்சுட்டேன். அப்ப சொல்றாரு, 10 முறை அவங்க என்ன சோதிச்சுக்கிட்டே இருந்தாங்க, என் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காமல் போனாங்க, என்னுடைய வசனத்தை அவங்க விசுவாசிக்காம போயிட்டாங்க. அதனால எனக்கு இந்த ஜனத்தை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்கிறது. அப்ப தேவன் எதை விரும்புறார் நம்ம கிட்ட? உன்னுடைய பிரச்சனை பார்க்கலும் உங்க தேவன் பெரியவர், உன் போராட்டத்தை பார்க்கலும் உன் தேவன் பெரியவர். நீ
எதெல்லாம் பார்க்கிறீ அதை எல்லாவற்றையும் பார்க்கிற உன் தேவன் பெரிய எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். அதை விசுவாசிச்சுக்கிட்டு நடந்த எல்லாவற்றையும் நினைத்து, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்தது ஐயா, என்னை தயவா விடுவிச்சீங்க. அது வேற ஒரு சாட்சி கேட்கிறோம், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்து செய்யா, நீங்க எவ்வளவு மகத்துவமானவர். எனக்கு ஒரு காரியம் ஒரு ஞாபகம் வருது. நான் ஏற்கனவே செங்கல்பட்டுல சபையில பாஸ்டா இருந்த பிறகு அந்த சபையினுடைய அந்த இடத்துக்கு அவங்கதான் சொந்தக்காரர். அந்த இடத்த அவங்கதான் கொடுத்திருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு 3 பிள்ளைங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. முதல் பையன், 2வது பொண்ணு, 3வது ஒரு பையன். அப்புறம் அவங்க தங்கச்சி மகளை அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த பிள்ளைக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்துட்டு இருந்து. ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில வேற வழி கிடையாது, எல்லாரும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண்களுக்கு அது வேதனையா இருக்கும். கடைசி ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போன பிறகு இருக்கிற டெஸ்ட், டாக்டருக்கு தெரிஞ்ச எல்லா டெஸ்டும் பண்ண சொன்னாங்க. எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட் கூடிய ரிப்போர்ட் எல்லாம் ஒரு பெரிய கவர்ல போட்டு நிறைய அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்துச்சு. வந்த பிறகு டாக்டருடைய அட்வைஸ் என்னவோ இருந்துச்சு. அதுக்கு பண்ண இதை பண்ண இது டாக்டருக்கு அறிவுள்ள காரியத்தெல்லாம் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு வந்துச்சு. 1000கணக்கில் செலவு பண்ணியாச்சு. பல 1000கணக்கில் செலவு பண்ணிட்டு எல்லா டெஸ்டும் முடிஞ்சு எல்லா அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. டாக்டரை பார்த்தாங்க. டாக்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன ட்ரீட்மெண்ட் தெரியல, ஏதோ ட்ரீட்மெண்ட். அது வேற இல்லாம ஒழுங்கற்ற மாதவிடாய், சரியாக மாதவிடாய் வருவது கிடையாது, அது ஒழுங்கற்ற மாதவிடாயா இருந்துச்சு. அதனால டாக்டர் அவங்க அறிவுல என்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லிட்டு எல்லா டெஸ்டும் முடிஞ்சிட்டு வெளியே வந்த பிறகு இப்ப என்ன யோசிக்கணும், அதுக்கடுத்த டாக்டர் டெஸ்ட் பண்ண பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும், இப்படிதான் மனுஷன் யோசிப்பான். ஆனா இந்த பெண் என்ன செஞ்சதுன்னா, நேரா வந்து கூட அவங்க தங்கச்சி கூப்பிட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் வர முடியாது, தங்கச்சியும் அக்காவை போனாங்க. எல்லா டெஸ்ட் முடிஞ்சு டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நேரா வந்து அந்த எல்லா ரிப்போர்ட் கையில வச்சிருந்த ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து வெளியே ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. குப்பை தொட்டியை தூக்கி போட்டோன்னு அவங்க தங்கச்சி கேட்டாங்க, அம்மாக்கா என்னக்கா பண்றீங்க நீங்க, இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டீங்க, இது எனக்கு தேவையில்லை, என்ன என் தேவன் சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு, டாக்டரை பார்க்க என் தேவன் பெரியவரா இருக்கிறாரு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுச்சு. அது மற்றவங்களுடைய பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். போயாச்சும் அவ்வளவுதான், ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போயிட்டு இருந்து. 4 மாதமானது. ஏதோ ஒரு விதமான சின்ன வித்தியாசம் தெரிஞ்சிட்டு. அந்த வித்தியாசத்தை அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, சரி அதை பத்தி புரிஞ்சுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அதுக்காக சென்னையில உள்ள அவங்க சித்தி வீட்டுக்கு நேரா வந்திருக்காங்க. சித்தி வீட்டுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்க ஜெபம் பண்ண பிறகு பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிறார், நீ எதை விசுவாசிச்சியோ இப்ப நீ கர்ப்பமா இருக்கிற. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா 4 மாசம் கர்ப்பமா. நம்ப முடியல. ஆனாலும் உண்மை, தேவன் எதை விரும்புகிறார், இந்த டாக்டரை பார்க்கிறேன் தேவன் பெரியவர், இந்த சூழ்நிலையை பார்க்கிறேன் தேவன் பெரியவரா இருக்கிறார். அவர் செங்கடை 2ஆய் பிளந்தவராய் இருக்கிறார், கண்மலையில் எனக்கு தண்ணீர் கொடுத்தவராய் இருக்கிறார். உன்னுடைய கஷ்டத்தையே பார்த்து நீ அவிசுவாசம் படாத, அடுத்த கட்டத்தில் முன்னேறி போய்கிட்டே இரு. தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி 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 அவரை துதிக்க பழகுங்க. ராத்திரியானா இந்த எண்ணங்கள் வருகிற அதை மறந்து நல்ல வார்த்தைகளை பேச பழகுங்க. உங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அது நமக்கு ஏற்றதா இருக்கும். நம்முடைய பிரச்சனையை பார்த்து 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 எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு அதையே பேசிட்டு இருந்தனா உங்க வாழ்க்கையில மாறுதலை நீ பார்க்க முடியவே முடியாது. தேவன் கிரியை செய்யணும்னா நீங்க விசுவாசிக்கணும். தேவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா தேவன் கிரியை செய்யறதுக்கு வேற வழியே கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவன் கிரியை செய்ய முடியும். நம்முடைய அழுகை தேவனுடைய அற்புதத்தை தடுத்து நிறுத்தி, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்முடைய அவிசுவாசம் தேவன் செய்யக்கூடிய அற்புதங்களை தடுத்து நிறுத்துறோம். ஆகினால இன்னைக்கு ஒண்ணு புரிந்து கொள்ளுவோம், only believe, all things are possible. அவங்க காதேஸ் பர்னேயாவுக்கு வந்துட்டாங்க. மோசே திரும்ப சொல்லுவாரு, காதேஸ் பர்னேயாவுக்கு வந்தீங்க, அங்க என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துல மிரியாம் இறந்து போனாங்க. கொஞ்ச காலம் ஆன பிறகு ஆரோனை பார்த்து சொன்னாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சீங்க, ஜனங்களுக்கு முன்னாடி என்ன நீங்க விசுவாசிக்காம கண்மலையை அடிச்சிட்டீங்க, அதனால ஆரோனுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு. ஜனங்களுடைய அவிசுவாசம் சபையில மிகப்பெரிய இழப்பை கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்களுடைய கூக்குரல், ஜனங்களுடைய அழுகை சபையில தேவன் கிரியை செய்யக்கூடாத படிக்கு மரணத்தை கொண்டு வர ஆரம்பிச்சது.
அதுல உள்ள 2 பேர் இருந்தாங்க, யோசுவா, காலேப். அவங்க வேற ஆவியுடையவனா இருந்தாங்க. காலேப் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதை நம்ம சீக்கிரமா போய் எளிதாய் பிடித்துக் கொள்ளும். காரணம், அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு தேவன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் சாதாரணமானவர் கிடையாது. அவர் செங்கடலை 2ஆய் பிளந்தவர், பார்வோனுக்கு முன்னாடி அற்புத அடையாளங்கள் நிகழ்த்தினவர், காலையில மன்னாவை பொழிய செய்த தேவன், அவர் மகா பெரியவர். இந்த ஏராக்கின் புத்திரன் ஏமாத்துறோம், நாம எளிதா ஜெயித்துடுவோம், எளிதா ஜெயித்துவோம். காரணம், இவங்களும் போய் தேடல, தேவன் சொன்னார், தேவன் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அதை போய் பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்களால முடிஞ்சாச்சு. எனக்கு கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படி பார்த்தோம்னா, எளிதாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்முடைய புலம்பல், நம்முடைய அழுகை, நம்முடைய அவிசுவாசம் அப்படியே தாமதமாக்கிறோம். என்ன நடந்துச்சுங்க? அங்கிருந்து போய் ஈஸியா பெற்றுக்கொள்ள, அங்க தேசத்தை 40 நாள் சுத்திட்டு வந்தாங்க பாருங்க. பார்த்தார் ஆண்டவர், நீ இப்படியா பண்ணிட்டு இருக்கிற, 40 வருஷமாக்கிட்ட. கொஞ்ச நேரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆனா இவங்க பாத்திரவான்களை, அவங்க சொன்ன வார்த்தை அவங்க மேல நிறைவேறிடுச்சு. இந்த முதல் ஜெனரேஷன் அழிந்து போகிற வரைக்கும் 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்திட்டாங்க. அவருடைய பிரதங்கள் எல்லாம் வனாந்திரத்தை வீழ்ந்த பிறகு அவருடைய சந்ததியார் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. தேவன் சொல்றாரு, நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போனது போல அவர் தான் உங்களை சுமந்துக்கிட்டு வந்தார். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறத மனுஷராக நம்ம சோர்ந்து போவோம், கண்ணீர் சிந்துவோம், வேதனைப்படுவோம், வியாதியை பாட்டு மனம் உடைஞ்சு போவோம். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யுங்க? அழுதுகிட்டே இருக்காதீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்க தேவன் எப்படிப்பட்டவர் அதை சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், உம்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுது. சங்கீதக்காரன் இன்னொரு வசனத்தை சொல்றாரு, 143வது அதிகாரம் 5வது வசனம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். 143:5. உமது செய்கையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்டத்தை போல் என் ஆத்மா உங்கள் தாகமாய். போதும் நினைக்கிறேன். பாருங்க, அந்த தாவீது தன்னோட அனுபவத்தை எப்படி சொல்றாரு, பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியையெல்லாம் யோசிக்கிறேன். அப்ப கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஒருவேளை கஷ்டம், கண்ணீர், போராட்டம், இந்த அவமானம் இதெல்லாம் வந்த பிறகு அப்படியே சோர்ந்து போயிடும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்தான். ஆனா அப்படியே உட்கார்ந்துராதீங்க. என்னன்னா, பூர்வ நாளங்களே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்துல என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் அவர் செஞ்சிருக்கிறார், அந்த நேரத்தில் அவர் எப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை செஞ்சிருக்கிறார். உடைந்து போன நேரத்துல, சோர்ந்து போன நேரத்துல, வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல ஓடி வந்து அவர் உதவி செஞ்சாரு. அதை யோசிங்க, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அதை திரும்ப யோசிங்க, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே வாங்க. இந்த காரியம் உங்களை விட்டு கடந்து போவதை நீங்க பார்ப்பீங்க. தேவனோட வாழ்க்கையில மகத்தான காரியங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது? ஒரு முறை ஒரு பையனுக்காக, ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஜெபிப்பதற்காக அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அவங்க ஒரு நல்ல பிலீவர். பிரதர் பேனத்துக்காக அந்த பிரதரால தீர்க்கதரிசியால அங்க போக முடியல. இப்படி சில நாட்கள் ஆன பிறகு கடைசியாக அவரு அங்க போனார். அந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரு ரோமன் கத்தோலிக்க மருத்துவமனையில அவனை சேர்த்து வச்சிருந்தாரு. அவனுக்கு பேச முடியாது, அவனுக்கு நிறைய என்னவோ மிஷின்ல மாட்டிட்டு தொண்டையில வந்து அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டு டியூப் வழியாக அவனுக்கு லிக்விட் ஆகாரத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. தொண்டை வழியாக ஏதோ டியூப் மாத்தி லிக்விட் வாய் வழியாக அவன் சாப்பிட முடியாது, பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில டாக்டர்லாம் பரிசோதிச்சுட்டு அந்த பையன் இது கடைசி கட்டம், அவன் பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப தீர்க்கதரிசி அவங்க அப்பா ரொம்ப நாள் கூப்பிட்டு பிறகு அவர் போக முடியாம கடைசியாக எப்படியா போகணும்னு நினைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போன பிறகு வெளியே இருக்க நர்ஸ் அவரை தடுத்து நிறுத்திச்சு. நீங்க உள்ள எல்லாம் போக கூடாது, நீங்க கல்யாணமானவர் உள்ள போன பிறகு அவங்கிட்ட இருக்கிற அந்த நோய் தொற்றை நீங்க பெற்றுக்கிட்டு உங்க குடும்பத்தில் உள்ளவருக்கு அதை
நீங்க கொடுத்துருவீங்க, அதெல்லாம் உள்ள போக கூடாது. அப்போ பிரதர் பேனம் போய் பேசினாரு, நீங்க ஒரு பாதிரியாருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு தருவீங்க? நாங்க பாதிரியாருக்கு மதிப்பு தருவோம். ஆனா எங்க பாதிரியார கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் பேச்சு. பிறகு அவர் சொன்னாரு, அவங்க பாதிரியாராக அல்லது அவங்க போதகராக என்ன நம்புறாங்க, அதனால நான் உள்ள போய் ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அனுமதி கொடுத்தாங்க. இவர் உள்ள போற நேரத்துல அந்த உள்ள போறதுக்கான உடையெல்லாம் உடுத்திட்டாங்க. நான் அந்த சர்ஜிக்கல் பீரியட்ல இருந்ததுனால சில ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற நேரத்துல அங்க என்ன செய்யணும்னா நம்மளுடைய செருப்பு எல்லாத்தையும் வெளில கழட்டிடணும். கழட்டின பிறகு அங்க ஒரு ட்ரெஸ் தருவாங்க. அந்த ட்ரெஸ், மாஸ்க், தலையில தொப்பி, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க உள்ள வேற செருப்பு இருக்கும், அந்த செருப்பு போட்டு தான் உள்ள போகணும். அப்படியாக இவருக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த விண்வெளி வீரனை போல உடையெல்லாம் மாத்திட்டு நேரா இவரை உள்ள அனுப்புனாங்க. உள்ள அனுப்பின பிறகு கூட நர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, சத்தம் கூடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு இவர் அங்க முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க வியாதிசமர் கலங்க வைப்பார்கள், அப்போது அவர் சொஸ்தமாவன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கரத்தவன் மேல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்தவங்கன்னா அந்த பையனுடைய அப்பா அம்மா 2 பேரும் வயசானவங்க. அவங்க பிரைஸ் கர்த்தருக்கு சோத்திரம் அப்படி 2 பேரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படி சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. நர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க, எதுக்கு 2 பேரும் சந்தோஷப்படுறீங்க, ஏன் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறீங்க? இல்ல, ஊழியக்காரன் ஜபம் பண்ணிட்டாரு. பையன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கான், பையனுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, அவன் படுக்க அப்படிதான் இருக்கிறான், எந்த மாற்றமும் கிடையாது, அவன் சுகமாக மாட்டான், அவன் மரிச்சு போவான், கடைசி கட்டம் அவன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே. அப்ப பையனுடைய அப்பா சொன்னாரா, நீங்க உங்க மருத்துவ புத்தகத்துல படிச்சத நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை நாங்க விசுவாசிக்கிற அப்படினால அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் விசுவாசியாக உங்ககிட்ட என்கிட்ட எதை விரும்புறாரு அப்படி பார்த்து எதை எதிர்பார்க்கிறான்னா, டாக்டர் சொல்றத மருத்துவம் சொல்ற அவன் எவன் சொல்ற தூக்கி போடுங்க, உங்க தேவன் மகா பெரியவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் எல்லாம் ஒழிந்து போனாலும் அது நிறைவேற்ற கூடிய வார்த்தையா இருக்க. இந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாமே. எப்படி இருக்கிறது 12வது அதிகாரம் 1 வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். பாவத்தை தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருக்கிற எல்லாத்தையும் ஓரம் தள்ளிடுங்க. இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. பார்வையை திருப்பி இயேசுவை பாருங்க, அவரை பற்றி கொள்வோம். எதுவும் உங்களை மேற்கொள்வது கிடையாது, எதுவும் உங்களை அமர்த்துவது கிடையாது. நீங்க நிச்சயமாக வாழ போறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. காரணம், நான் தனிப்பட்டவன் கிடையாது, நானும் இயேசுவும் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கை எப்படியா இருக்க போகுது அடிக்கடியா யோசிக்கிறேன். ஐயோ, அப்படியே என்னோட காலத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்காது, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கர்த்தரை நம்பினவனை அவர் கைவிடுவது கிடையாது. தேவன் உங்களுக்கு ஒரு மகத்தான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். கரம் பிடித்தவர், உண்மையுடையவர், உனக்காக ஜீவனை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் மற்ற யாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் யாவரையும் நினைக்கலாம். எந்த கால வேளையிலும் கூட உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை பதிவேற்றோம். இஸ்ரவேல் ஜனங்க காதேஸ் பர்னேயாக்கு வந்தாங்க. காதேஸ் என்றால் பரிசுத்தம், பர்னேயா என்றால் சுற்றி திரிதல். பரிசுத்தத்துக்கிட்ட வந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் அது அப்படியே அவங்களுக்கு அப்படியே திரும்பி போச்சு. காதேசுக்கு இப்ப கூட ஒரு வார்த்தை சேர்ந்துச்சு, பர்னேயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, 1956 வருஷத்துல காதேஸ் பர்னேயா ஒரு செய்தி பிரசங்கிக்கிறார். காதேஸ் பர்னேயா என்பது நியாய தீர்ப்பின் ஸ்தலமா இருக்கிறது. தேவன ஜனத்தை நடத்தின ஒரு நியாய தீர்ப்புக்கு கொண்டு வந்து வச்சாரு, அங்க அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் தேவன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்த சோதனை இல்லைன்னா வேற ஒரு சோதனை நம்ம சிக்கிக்குவோம். கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், வழி நடத்துகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் தீர்க்கதரிசி சொன்னது போலவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அவரை சார்ந்து கொள்ளுவோம். எல்லாவற்றிலும் பார்க்கலாம் அவர் பெரியவரா இருக்கிறார். வாக்குத்தத்தம் பெறக்கூடிய கிட்ட வந்துட்ட பிறகு அவருடைய அவிசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள முடியல ஐயா.
ருசிச்சாங்க. அங்க உள்ள கனி வர்க்கத்தை எல்லாம் புசிச்சாங்க. ஓ, ரொம்ப டேஸ்ட், கனி இது போல கனி கிடைக்காது எல்லாம் பார்த்தாங்க. நீ பிரயாசப்படுறது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரு. 400 வருஷத்துக்கு 450 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நீ போய் சுதந்திரித்துக் கொள்ள போகிற. அவ்வளவுதான், எதையும் செய்ய போது கிடையாது. அவிசுவாசத்தினால அது இழந்து போனாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல, பழைய பாட்டு நமக்கு தெரிஞ்ச பாடலாமே, விசுவாசி அவன் என்றும் பதறான், அவன் நங்கூரம் இயேசுவிலே உண்டு, அசையாமல் விசுவாசம் கொள்வான். தெரியுமா அந்த பாட்டு? ஆபத்தை கண்டெழும் அஞ்சா, அசையான விசுவாசம் கொள்வார், இயேசுவை புகழ்வார், அசையான விசுவாசம் கொள்வார், அவன் இசையோடு இயேசுவை புகழ்வார். விசுவாசித்தான் ஈசாக்கை பலியாக கொடுத்திட்டானே, இழைத்திடுவார் அறியாமல் விசுவாசி அவன் என்றும் பதறா, அவன் நங்கூர் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டெழும் அஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார், அவன் இசையோடு இயேசுவை புகழ்வார், அசையாத விசுவாசம் கொள்வார், அவன் இசையோடு இயேசுவை புகழ்வார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு அருகாமல் நின்ற அந்த மக்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினால அதை இழந்து போனார்கள் ஐயா. தேவரே, அந்த ஜனங்க நீர் செய்த எல்லா அற்புதங்களையும் அவங்க கொஞ்ச நேரத்துல மறந்து போயிட்டாங்க ஐயா. கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனை, சோதனை, போராட்டம், வியாதி எல்லாவற்றையும் பார்க்கிறோம், நீர் மகா பெரியவர் என்பதை உள்ளத்தின் ஆழத்துல ஒவ்வொரு சமயத்தும் அதை நாங்கள் அறிக்கை செய்து எங்களை நெருக்கி இருக்கிற எல்லா அவிசுவாசம், பாவம் எல்லாமே நாங்கள் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம், அதை முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி ஓடி எங்களுடைய லக்கை பிடித்துக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்துள்ள முடியாது ஜெபிக்கிறியா. எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கருத்திற்கு ராஜாவே, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உம்முடைய கருத்திற்கு ராஜாவே. நாங்கள் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம்? இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க போகிறோம் ஆண்டவரே. ரட்சகா, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஓட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. வந்த மக்கள் அத்தனை பேரையும் தேவனை ஆசீர்வதித்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவை எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்க தயவுள்ள கரம் இருக்கட்டும். நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வணையுங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க, உங்களுடைய சித்தமே எங்களை பரிபூரமா நிறைவேறட்டும். வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.